எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நம்முடைய அன்பு தலைவர் அந்த பணிகளை எல்லாம் எங்களுக்கு ஒதுக்குகின்ற நேரத்தில் இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி என்று தொழிலாளர் அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, தொழிற்சங்கம் என்று பல்வேறு அணிகளை நான் மேற்பார்வையிட வேண்டும் என்று எனக்கு அறிவுரை வழங்கி, அந்த அடிப்படையில் இந்த அணிகளையெல்லாம் சந்திக்கின்ற, அவர்களோடு அளவலாவுகின்ற, அவருடைய பிரச்சனைகள்லாம் கேட்டு தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் என்ற முறையில் நான் நம்முடைய செல்வராஜ் அவர்களுக்கும் உங்களுக்கும் பெருமையோடு சொல்வது, எனக்கு அதிகம் தொல்லை கொடுக்காமல் பிரச்சனைகள் இல்லாமல் இயங்குகின்ற ஒரு அணி நம்முடைய தொழிலாளர் அணி என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக உங்களுக்கும் அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் பாரதி அவர்கள் இங்கே குறிப்பிட்டு சொன்னதைப் போல மற்ற அணிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் வெவ்வேறாக இருந்தாலும் வாக்கு சேகரிக்கின்ற அணிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதிகம் அக்கறைப்படுகின்ற, தேவைப்படுகின்ற ஒரு அணியாக இந்த அணி இருக்கிறது என்பதை இங்கே சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே தோமுசாவாக இருந்தாலும் தொழிலாளர் அணியாக இருந்தாலும் ஒரு தத்துவார்த்த ரீதியாக பிணைக்கப்பட்ட ஒரு அணி என்பதை நீங்கள் பெருமிதத்தோடு அணுக வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே 1925 என்கின்ற அந்த ஆண்டுதான் ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த ஆண்டு. அந்த 1925 தான் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சாதி ஒழிய வேண்டும், அதை காப்பாற்றுகின்ற மதம் ஒழிய வேண்டும், மதத்திற்கு குறுக்கே கடவுள் வந்தால் அந்த கடவுள் கூட ஒழிய வேண்டும் என்று ஒரு பெரிய முழக்கத்தை எடுத்து சமுதாயத்தில் இருக்கிற 97 பேர் கடவுள் மறுப்பு கொள்கையிலே பெரியாரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அந்த 97 பேரும் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு மிகப்பெரிய வேலை திட்டத்தை கொண்டு வந்து தந்தவர் தந்தை பெரியார். இன்றைக்கு அந்த இயக்கத்திற்கு 100வது ஆண்டு. 1925 தான் கம்யூனிசம் இந்த மண்ணிலே தோன்றியது. அது ஒரு தத்துவம். அதற்கும் 100வது ஆண்டு. இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றிய ஆண்டு. 1920 தான் RSS தோன்றியது. நம்முடைய நேர் எதிரான தத்துவம். மாறுதல் மட்டும்தான் மாறாதது என்பது கம்யூனிச கொள்கை. இந்த உலகத்தில் எல்லாம் மாறிட்டு இருக்கு. நேற்று இருந்தது இன்று இல்லை, இருக்கக்கூடாது. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். சமூகம் மாறி இருக்கிறது, அறிவியல் மாறி இருக்கிறது, மரம் மாறி இருக்கிறது, உயிரினங்கள் மாறி இருக்கிறது, நாகரிகம் மாறி இருக்கிறது, பண்பாடு மாறி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் புனிதம் என்று சொல்லப்பட்டவை இன்று புனிதமாக இருக்காது, இருக்கக்கூடாது. ஆக மாறுதலை நோக்கி தான் சமூகமும் இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் நகர வேண்டும் என்பதுதான் உலக தத்துவம். அதுதான் கம்யூனிச தத்துவம். அதைத்தான் பொருள் முதல் வாதம், மெட்டீரியலிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். எனவே மாறுதலை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லுகின்ற தத்துவம் பெரியாருடைய தத்துவம். அது தோன்றியது 1925 தான். எதுவும் மாற்றக்கூடாது, எதெல்லாம் பழமையோ எதெல்லாம் பெருமையோ அந்த பெருமையை நாங்கள் பெருமிதத்தோடு இன்னமும் கடைபிடிப்போம் என்று சொல்லுகின்ற RSS தோன்றிய ஆண்டும் அந்த ஆண்டு தான். இதற்கிடையிலே வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து உலகமெங்கும் பாட்டாளி வர்க்கத்தை ஓர் அணியிலே கொண்டு வர வேண்டும். உலக தொழிலாளர்களை ஒன்று கூடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு உங்கள் அடிமை சங்கிலியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று முழங்கினார்களே. அந்த முழக்கம் ஏற்படுத்தி அந்த தத்துவமும் இந்தியாவிலே 1925 தான். ஆனால் பாரதிட்ட கூட கேட்டேன் நான் வரும்போது, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 100 எம்பிக்கள் ஒரு காலத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தார்கள், அது எப்போது என்று கேட்டேன். அது நேரு காலத்தில் என்று சொன்னார். உண்மைதான். இந்த தத்துவம் வருவதற்கு முன்னால் ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அது முந்திரா ஊழலாக இருந்தாலும், நேரு அமைச்சரவையில் இருக்கின்ற எந்த அமைச்சர் மீது எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும், அன்றைக்கு நேரு அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வைத்த ஒரு மிகப்பெரிய இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு 4-5 தான் நாடாளுமன்றத்தில். தத்துவத்தின் மீது குறையில்லை. ஆனால் அந்த தத்துவம் இந்த மண்ணிலே செயல்படுத்தப்பட்ட போது அணுக வேண்டியவற்றை அணுகாமல் போனார்கள் என்பதுதான் பெரியாருடைய குற்றச்சாட்டு. சிங்காரவேலர் பிரிந்தார் பெரியாரை விட்டு, ஜீவானந்தம் பிரிந்தார், ராமநாதன் பிரிந்தார். இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், சாதி மதத்தை ஒழிப்பதற்கு முன்னால் தொழிலாளர்களுக்கு என்ற உரிமை, வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஏழை பணக்காரன் தான் வித்தியாசம், சாதி அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்கள் பெரியார் சொன்னார், இல்லை, சாதி தான் இங்கே இருக்கிற ஏழ்மைக்கே காரணம். 90% மக்கள் ஏழ்மையாக இருப்பதற்கும் தற்குறிகளாக இருப்பதற்கும் கல்வி இல்லாமல் இருப்பதற்கும் காரணம் அவர்களிடத்திலே பணம் இல்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் அப்படி ஆக்கப்பட்டதற்கு காரணம் இந்த சாதி தான்.
எனவே சாதியை ஒழித்தால்தான் வர்க்கம் ஒழியும். எனவே வர்க்கத்தை ஒழிப்பதற்கு முன்னால் சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற தத்துவம் நம்மளுடைய தத்துவம். நான் யாரையும் குறை சொல்லவில்லை. கம்யூனிசத்தை தவறாக பேசிவிட்டார் என்று நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் இருந்த தத்துவத்தில் இந்த தத்துவம் தான் 100 ஆண்டை கடந்து இன்னும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்றால் சுயமரியாதை இயக்கம் தான். 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தத்துவம் தேய்ந்து போகும், அல்லது சேதாரமடையும், அல்லது பின்னுக்கு தள்ளப்படும். இந்த RSS இயக்கமே கூட இன்றைக்கு வந்ததுக்கு காரணம் நேரடியாக அவ்வளோ பேர் வெற்றி வந்துடல. வஞ்சகம், சூழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்காங்க. ஆனால் நம்முடைய இயக்கம் அப்படி அல்ல. என்றைக்கு துவக்கப்பட்டதோ, பெரியாரால் துவக்கப்பட்டு, அண்ணாவால் ஆட்சி கொண்டு வரப்பட்டு, கலைஞரால் மீண்டும் ஆட்சி கொண்டு வரப்பட்டு, இன்றைக்கு இந்த தத்துவத்திற்கு எதிராக எந்தெந்த தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த தத்துவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பிரகடனத்தை, நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்கின்ற ஒரு பிரகடனத்தை, உங்கள் தத்துவம் இங்கே செல்லாது என்று சொல்கின்ற ஒரு பிரகடனத்தை நான் இன்னும் சொல்லட்டுமா? சொன்னால் பிரிவினவாதிம்பாங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு சட்டங்களை கூட இங்கே நிறைவேற்ற முடியவில்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவர்களுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் உண்டா? கிடையாது. புதிய கல்விக் கொள்கை நம்ம ஏற்றுக்கிட்டோமா? கிடையாது. நீட்டை ஏற்றுக்கிட்டோமா? கிடையாது. நாடாளுமன்றம் ஆதரித்து நீட்டை ஒத்துக்கிறாங்க, சட்டமன்றத்தில் எது தீர்மானம் போடுறோம். அப்ப இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் இயற்றுகின்ற சட்டத்தை கூட தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது என்று சொல்லுகின்ற துணிச்சல் ஒரு தலைவனுக்கு இருக்கிறது என்றால் அந்த தலைவனுக்கு பெயர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். கம்யூனிஸ்ட் ஒரு மிகப்பெரிய தத்துவம். அந்த தத்துவம் இந்தியாவில் இவ்வளவு வலிமையாததுக்கு காரணம் அந்த தத்துவத்தை முன்னெடுப்பதில் இருந்த சிக்கல், அந்த தத்துவத்தை முன்னெடுக்கின்ற தலைவர்களுக்கு கிடைத்த சிக்கல். ஒரு நல்ல தத்துவம் மட்டுமே தானாக வெற்றி பெறாது, அதற்கு ஒரு நல்ல தலைவன் வேண்டும். ஒரு நல்ல தலைவன் அமைந்து அந்த தத்துவத்தை தவறாக பயன்படுத்தினாக்க அதுவும் தப்பாக போயிடும். அதுக்கு 2 உதாரணம். நம்முடைய சென்ற நூற்றாண்டில் ரஷ்யாவில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைத்தார் லெனின். ஒரு மிகப்பெரிய தத்துவம், கார்ல் மார்க்ஸுடைய தத்துவம். ஆனால் அந்த தத்துவம் நல்ல தத்துவம், ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் கோர்பச்சேவ் என்கின்ற தவறான தலைவன் அந்த தத்துவத்திற்கு தலைமை தாங்கினான். தத்துவமும் காணாது போச்சு, ஆட்சியும் காணாது போச்சு. அதே மண்ணில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது. அப்போ தத்துவமும் சரியாக இருக்கணும், தலைமையும் சரியாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஆட்சி, ஒரு நாடு, ஒரு கொள்கை நீடிக்கும். அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்து பாருங்க, ஃபிடல் காஸ்ட்ரோ தத்துவம் சரியாக இருந்தது, தலைமையும் சரியாக இருந்தது. அவருக்கு பின்னால் வந்த எல்லா தலைவர்களும் சரியாக இருக்கிறார்கள். அந்த மண்ணில் இன்னமும் கம்யூனிசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கம்யூனிசமாக இருந்தாலும் வேறு எந்த தத்துவமாக இருந்தாலும் தலைவரும் தத்துவமும் ஒன்றாகி போகிற வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்திற்கு தான் உண்டு என்பதுதான் தொழிலாளர் அணி தெரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய, பயணிக்க வேண்டிய பாதை என்பதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன். இன்றைக்கு இந்த அணி தலைவர் கலைஞர் தான் சொல்வார், நான் தந்தை பெரியாரை பார்த்திருக்காவிட்டால் நான் கம்யூனிஸ்டராகத்தான் ஆயிருப்பேன். இன்னும் சொல்லுகிறேன், மேற்கு வங்காளத்திலே நடக்காத சீர்திருத்தங்கள் எல்லாம் நடத்திய இயக்கம் இந்த இயக்கம். 1971 கை ரிக்ஷா ஒழிச்சோம், சைக்கிள் ரிக்ஷா கொடுத்தோம். ஆடி நடப்பவங்க, பாடி கணத்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க அத்தனை பேரை இழுக்கிறோம் வேகமா, எங்கள் வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமான்னு பாட்டு பாடினா பட்டுக்கோட்டை. ஆனால் அதை அன்றைக்கு 1971 ஆட்சிக்கு வந்தபோது தான் அவர்கள் கையில் கை ரிக்ஷாவை, சைக்கிள் ரிக்ஷாவை கொடுத்து கை ரிக்ஷாவை ஒழித்தவர் கலைஞர். அதை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு 20 ஆண்டு காலம் ஆனது. அதற்கு பின்னால் 91, 92 தான் கை ரிக்ஷாவை மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒழிச்சது. இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இன்னும் ஒன்று குறிப்பிட்டு சொல்கிறேன். மணலி கந்தசாமி தான் மிகப்பெரிய தலைவர். RS பாரதிலாம் விட்டா, டிகேஸை விட்டா 1 மணி நேரம் பேசுவாங்க அவரை பற்றி. அந்த மணலி கந்தசாமி ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் வீரர், சட்டமன்றத்தில் எல்லாம் இருந்தவர், மிகப்பெரிய பேச்சாளர். வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய போராளி. அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்திற்காக அரசாங்கம் தேடிக்கொண்டிருக்கிறது. அவர் தலைமறைவாக இருக்கிறார். ஆனால் அவருடைய துணைவியார் கர்ப்பமாகிறார். அந்த அம்மையாரை கொண்டு போய் கேள்வி கேட்கிறார்கள் போலீஸ்காரர்கள். உன்னுடைய கணவரை ஓராண்டு காலமாக காணவில்லை. ஆமாம். நீ எத்தனை மாதமாக கர்ப்பிணியாக இருக்கிறாய்? 6 மாதமாக கர்ப்பிணியாக இருக்கிறேன். இந்த குழந்தைக்கு யார் காரணம்? எங்கே உன் கணவர்? அந்த அம்மையார் தெளிவாக சொன்னார், நான் கர்ப்பமாக இருப்பது உண்மை, ஆனால் என்னுடைய கணவரை நான் ஓராண்டு காலமாக பார்க்கவில்லை என்று சொன்னார். தன்னுடைய கற்பை கூட கட்சிக்காக விட்டு கொடுத்து கொள்கையை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணிய மணலி கந்தசாமியுடைய மனைவி வணக்கத்திற்குரியவர். அந்த மணலி கந்தசாமி சொன்னார், தஞ்சை பகுதியில் இருக்கின்ற அன்றைக்கு இருக்க குடியிருப்போர் சட்டம்,
வாண்டையாருக்கோ மூப்பனையாருக்கோ பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் 500 ஏக்கர் 600 ஏக்கர் இருக்கும். அதில் குடியிருப்பு மனை இருந்துச்சு. அதை ஒரு நாள் இந்த மக்களுக்கு சொந்தமாக்கலை. அவர்கள் போராடினார்கள். தலைமுறை அங்கே தான் இருக்கும். எங்களுக்கு இருக்கிற 3 சென்ட் 2 சென்ட் அதை எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்கன்னு கேட்டப்போ முதலாளிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. மணலை கந்தசாமி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று எண்ணினார். கலைஞரை சந்தித்தார். கலைஞர் உடனடியாக அந்த உத்தரவை போட்டார். அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டார். சர்வே எடுத்தார். யாரெல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக குடியிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அடிமனை சொந்தம் என்று கையெழுத்து போட்டவர் கலைஞர். அப்போ மணலி கந்தசாமி சட்டமன்றத்தில் சொன்னார், நாங்கள் ரத்தம் சிந்தி பெற வேண்டிய 1,00,000 பேர் போராடி ரத்தம் சிந்தி செய்ய வேண்டிய பெற வேண்டிய ஒரு உரிமையை ஒரே சொட்டு பேனா மையால் செய்து காட்டியவர் கலைஞர். அவர்தான் உண்மையான கம்யூனிஸ்ட் என்று சட்டமன்றத்தில் சொன்னார். ரமணின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் கோயம்புத்தூரில். பஞ்சாலை தொழிலாளர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய போராட்டம், கூலி உயர்வு கேட்டாங்க, பெரிய போராட்டம். கூப்பிட்டு பேசினார் கலைஞர் முதலமைச்சர், 48 மணி நேரம் டைம் தரேன், தொழிலாளர்கள் கேட்கின்ற எல்லா உரிமையும் தராவிட்டால் உங்களுடைய அத்தனை ஆலைகளையும் அரசே ஏற்று நடத்தும் என்று உத்தரவு போட்டவர் கலைஞர். அந்த ரமணி சொன்னார், கலைஞர் முகத்தில் நான் கார்ல் மார்க்ஸை பார்க்கிறேன் சொன்னார். ஆக திராவிட இயக்க தத்துவம் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் 1925 RSS வந்தது. மதத்தை முன்னிறுத்தி சாதியை முன்னிறுத்தி ஒரு அரசியல் இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த வெற்றி தமிழ்நாட்டில் நடக்கல. சுயமரியாதை இயக்க 100 ஆண்டு காலம் நாம் ஆட்சி பொறுப்பில் இருக்கோம். இந்த தத்துவம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அன்றைக்கே பொது உடைமை தத்துவத்தையும் சேர்த்து அதை எப்படி அணுக வேண்டுமோ அணுகிய பெருமை பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற 3 தலைவர்களுக்கும் இருந்த காரணத்தினாலே தான் இந்த இயக்கம் கம்யூனிசத்தையும் சேர்த்து தன் உள்ளே வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்களுக்கும் ஒரு நல்ல தொழிலாளர்களுக்கும் ஒரு நல்ல கட்சியாக இருப்பதற்கு காரணம் இந்த தத்துவம். அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லண்டன் போனாக்க பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார், அம்பேத்கர் நினைவிடத்துக்கு போகிறார், வாழ்ந்த இடத்துக்கு போகிறார். அதற்கு பிறகு கார்ல் மார்க்ஸ் இயக்கத்துக்கு அவருடைய சிலை அவர் நினைவிடத்திற்கும் சென்று வணங்குகிறார் என்று சொன்னால் இந்த தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரே தத்துவமாக திராவிட தத்துவமும் அந்த தத்துவத்திற்கு தலைமையேற்கின்ற மகத்தான தலைவராக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதனும் இருக்கின்ற காரணம்தான் இந்த தத்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவார்த்த அடிப்படையிலான அந்த இயக்கத்தில் நீங்கள் அந்த தத்துவத்தின் அணியிலே இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்களுக்கு இருக்கிற பெருமை. எனவே எத்தனை அணிகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பணிகள் வேற, மாணவர்களை சேர்த்து கொண்டு வாங்க, இளைஞர்களை சேர்த்து கொண்டு வாங்க, மகளிரை சேர்த்து கொண்டு வாங்கன்னு. ஆனால் இந்த தத்துவத்தை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகின்ற தகுதி, தத்துவத்தை காப்பாற்றப் போகிறோம் என்று சொல்லுகின்ற தகுதி தொழிலாளர் அணிக்குத்தான் இருக்கிறது. அவ்வளவு பெரிய சுமையை, அவ்வளவு பெரிய கொள்கை சுமையை உங்களுடைய தோளிலே நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள் என்று பொருள், சாதாரணம் இல்லை. அப்புறம் ஒன்று சொன்னார் நம்முடைய செல்வராஜ் அவர்களும் மற்றவர்களாம் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய கொள்கைவாதிகளாக இருக்கிற நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ பெரிய பணியை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் இங்கே சொன்னார்கள். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை, வேறு ஒரு நேர்விலே இன்னும் அதிகமாக பேசலாம். எனவே தத்துவார்த்த ரீதியாக இயங்க வேண்டிய நீங்கள், கொள்கை ரீதியாக இயங்க வேண்டிய நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அங்காங்கே இருக்கின்ற தொழிற்சங்கங்களோடு, அங்கங்கே இருக்கின்ற தொழிலாளர் அமைப்புகளோடு, இன்னும் சொல்ல போனால் ஒத்த கருத்துடைய சிபிஐ சிபிஎம் அவர்களோடு நல்ல உறவுகளை மேம்படுத்தி கொண்டு இந்த அரசாங்கத்திற்கும் இந்த இயக்கத்திற்கும் உறுதுணையாக இருந்து வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு தொழிலாளர் அணி துணையாக வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பாராட்டுதலை தெரிவித்து, செல்வராஜ் அவர்களுக்கும் அவரோடு பணியாற்றிய துணை அமைப்பாளர் அத்தனை பேருக்கும், இவ்வளவு அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.